நீட் வந்து இப்போ எக்ஸாம் எழுதி அப்போ வரும்போது சில முறைகேடுகள் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது வருத்தத்தக்க விஷயம். இது பிக் ஷேம் ஆன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இத்தனை வருஷமா ஒரு தடவை கூட ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமையோ, ஒரு மால் பிராக்டிஸ் இல்லாம நீட் எக்ஸாம் நடந்த சரித்திரமே இல்லாம போயிடுச்சு. இது வந்து கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு மாணவர்களிடையே ஒரு பதட்டத்தையும், ஒரு வருத்தத்தையும் வந்து வந்து அளிக்கிறது. காரணம் வந்து இன்னைக்கு நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்ஸை வந்து ஒரு தடவை கூட வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நடக்க முடியும்னா ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து அவங்க ஒரு சென்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதுங்க, தெரியாத கொஸ்டின் அப்படியே விட்டுருங்க, நாங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிறோம். அது வந்து இப்போ வந்து என்கொயரி நடந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். அதே பாட்னாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ கடுமையாக உழைத்து ஒரு இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிற மாணவருக்கு எப்படி ஒரு பாதிப்பு, ஒரு பெரிய மன உளைச்சல் வந்து கிடைக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நீட் எக்ஸாம் கோச்சிங்னா ஆயிரக்கணக்கான பணங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கு. அந்த நம்பிக்கை தன்மை போயிடுமான்னு எங்களுக்கு பயமாக இருக்குது கல்வியாளராக. அப்போது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சீர்திருத்தங்கள், பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நீட்டு தேவையான்னு கொண்டு வரணும். நாங்கள் வந்து எப்போவுமே சொல்லுவோம், எந்த ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரும்போது 3 வருஷத்துக்கு அப்புறம் அதை எவாலுவேட் பண்ணோம். எந்த அளவுக்கு அது சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு, சரி நடைமுறையில் சரியாக நடத்தியிருக்காங்களா, இப்படிங்கிறது எவாலுவேஷன் ப்ராசஸே வந்து எஜுகேஷனில் கிடையாதுன்னு சொல்வேன். இது கண்டிப்பாக ஒவ்வொரு தடையும் எந்த ஒரு சிஸ்டத்தை மாற்றம் கொண்டு வரும்போது எவ்ரி 3 இயர்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணி பெரிய கல்வியாளர்கிட்ட கருத்து கேட்டு, மாணவர்கள் பெற்றோருடைய கருத்து கேட்டு, அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமா, இல்லை வந்து ஸ்கிராப் பண்ணலாமா, இப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தா கண்டிப்பாக நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு தேவையற்றது தான். பணக்காரர்கள் தான் வந்து ஒரு மருத்துவம் படிக்க முடியுங்கிறத ஒரு சிச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுவும் நேர்மையாக நடக்கிறதா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சிலாம் வரும்போது. ஸோ கண்டிப்பாக மறுசீலனை பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக விஷயம். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு டவுனில் கொஸ்டின் பேப்பரே வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிலாம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது அந்த நண்பகத்தன்மை வந்து கண்டிப்பாக குறைகிறது அப்படின்னு தான் நாங்கள் சொல்வோம்.